இந்த கரூர்ல இது மாதிரியான சம்பவங்கள் எப்பயுமே நடந்தது கிடையாது. இப்ப நடந்திருக்குது. இப்ப இறந்தவர் உங்களுக்கு யாரு, என்ன, எப்படி இறந்தாரு, என்ன சொன்னாங்க முதல்ல? சார், இறந்தவர் வந்து எனக்கு அண்ணன் பையன் சார். நாங்கள் வந்து திண்டுக்கல் எரியோடு, அவங்க வந்து இங்கே தாந்தரமல்ல குடியிருக்காங்க. இங்கேருந்து தான் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவன் வந்து இப்படி கூட்டத்துக்கெல்லாம் போக மாட்டான். நார்மலாகவே வந்து கூட்டத்தை கண்டு விலகி போகிறவன் தான். கூட்டத்துக்கெல்லாம் போக மாட்டான். வேலைக்கு போயிட்டு வந்த நேரமாக பார்த்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் வந்து சிக்கி இந்த மாதிரி உயிரை விட்டுருக்கான் சார். எதுவுமே இப்போ ஒரு மாநாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ஏதாவது வீட்டில் சொல்லிட்டு போனாங்க, அந்த இடத்துல எது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, கூட்ட நெரிசல் அப்படிங்கிறாங்க, அதுக்கான ஒரு போதிய வசதிகள் செஞ்சுருந்தாங்களா? சார், நாங்கள் வந்து கூட்டத்துக்கு வர கிடையாது சார். நாங்கள் வந்து இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டுமே எங்கள் சொந்த ஊர்லேருந்து வரோம். எங்களுக்கு வந்து இது மாதிரி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கான்ட்டு தான் ஃபோன் வந்தது. எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போக மாட்டான். அதனால வந்து அவன் நம்பருக்கே கால் பண்ணேன். அவன் நம்பருக்கே வந்து கால் பண்ணி கேட்டேன். மற்றபடி அவன் எந்த ஒரு இதுக்குமே இப்படிலாம் போக மாட்டான். அவன் நம்பருக்கே கால் பண்ணி கேட்டேன். அவன் கால் பண்ணி கேட்கும்போது அவன் ஃப்ரெண்டு தான் அட்டன் பண்ணி ஜிஹெச்சுக்கு வர சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு ஜிஹெச் வந்து பார்க்கும்போது இந்த சூழ்நிலைங்க சார். கண்டிப்பாக வந்து இது ஈடுகட்ட முடியாதது தான் சார். தேவையில்லாத வேலைகள் அரசியல்வாதிகள் பண்ணுறது, ஒரு நகரத்துக்குள்ளே வந்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இது மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத வேலை சார். நகரத்துக்கு வெளியே கூட்டம் எவ்வளோ வேணும் கூட்டட்டும். ஒரு கண்டிப்பாக இது சொன்ன மாதிரி சனிக்கிழமை நாள், இன்றைக்கி சம்பள நாள், எல்லாருமே வேலைக்கு வந்திருப்பாங்க. வேலை முடிஞ்சு போகிற நேரம் மாலை நேரத்தில் வந்து ஒரு டவுனுக்குள்ளே கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவ்வளோ தூரம் பண்ணது வந்து மிகப்பெரிய முட்டாள்தானே சார்.